மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக அன்பான வணக்கங்கள். புதிதாக வளர்ந்து வரும் பல்வேறு துறைகள் குறித்தும் அத்துறை சார்ந்த உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் துறை வல்லுநருடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் என்ற துறை சார்ந்த தகவல்களை அறிய உள்ளோம். துறை சார்ந்த தகவல்களை எடுத்துரைப்பதற்காக மதிப்பிற்குரிய முனைவர் ஜோதி சித்ரா மேம் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள் மேம். என் பேர் டாக்டர் ஆர் ஜோதி சித்ரா. பிஇ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிலையும், எம்டெக் வந்து மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவிஷன் இன்ஜினியரிங் வந்து கேரளா யூனிவர்சிட்டிலையும், பிஹெச்டி வந்து மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் சேனலில் ரிசர்ச் பண்ணேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். கரண்டாக வந்து வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இசியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்ற போது ஒரு கான்செப்டை பார்க்கும்போது ஒரு ரொம்ப ஃபெமிலியர் ஆகாத கான்செப்ட் மாதிரி பார்க்குறோம். இப்போ ஆண்டனா அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். ஸோ ஆண்டனா அண்ட் வேவ் ப்ராபகேஷன் வந்து ஒரு கோர்ஸ் கிடையாது மேம், அது ஒரு சப்ஜெக்ட். நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அது ஒரு சப்ஜெக்டாக வரும் நம்மளுக்கு ஆண்டனா அண்ட் வேவ் ப்ராபகேஷன். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆண்டனா அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆண்டனா அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான். எல்லா இடத்துலையும் வந்து டேட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா ஒயர் இல்லாமல் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒயர் இல்லாமல் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்மிட்டர் சைடும் அந்த ரிசீவர் சைடும் ஒரு ஆண்டனா கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ ஆண்டனா அப்படின்னா அது ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலை ஏர் வழியாக டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த ரிசீவர் சைட்லையும் அந்த ஆண்டனா வந்து அந்த எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலை ஏர் வழியாக வர சிக்னலை ரிசீவ் பண்ணும். ஸோ இந்த ஆண்டனா வந்து ஒரு டிரான்ஸ்டியூசர் ஆக்ட் ஆகும். ஸோ டிரான்ஸ்டியூசர் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ மொபைலில் நம்ம பேசுகிறோம். ஸோ நான் அந்த மொபைல் ஃபோனுக்கு என்ன இன்புட் பார்த்திங்கன்னா வாய்ஸ் சிக்னல் தான். என்னோட வாய்ஸ் சிக்னல் தான் அதுக்கு இன்புட். ஸோ அந்த வாய்ஸ் சிக்னல் வந்து எவ்வளோ தூரம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்? அது கேட்காது, ரொம்ப தூரமாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, அந்த மொபைல் ஃபோனில் ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனா வந்து ஒரு டிரான்ஸ்டியூசராக ஆக்ட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வாய்ஸ் சிக்னல் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல், அது லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவாக கன்வெர்ட் பண்ணும் அந்த ஆண்டனா. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் வேவ் வந்து திருப்பி இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக ட்ராவல் ஆகி அந்த ரிசீவர் சைடுக்கு போகும். அந்த ரிசீவர் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனா திருப்பி அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ் கேப்சர் பண்ணி திருப்பி அந்த ஆண்டனா வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி ரிசீவருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் சிம்பிள் பேசிக்காக. ஸோ இட் கன்வெர்ட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டூ அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இல்லைனா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக சென்ட் பண்ணும். ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வந்து ஆண்டனா இல்லாமல் எதுவுமே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஒரு பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ஆண்டனா. நம்ம ஆண்டனான்னும் போது சின்னப்பெல்லாம் அந்த டிவிக்கு மேலே ஆண்டனா வச்சு சிக்னல் கிடைக்குதா பாரு, சேனல் நல்லா வருதா பாருன்னு பார்ப்போம்ல. அந்த ஆண்டனாவும் இதுவும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஓல்டன் டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மாடி மேலே வச்சுருப்போம் அந்த ஆண்டனாவை. அது பேர் வந்து ஏக்யூட் ஆண்டனான்னு சொல்லுவோம். அது பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஓல்டன் டேஸில் வந்து அந்த டிடி சேனல்னு ஒன்று கிடைக்கும். நாங்கள் ஆக்சுவலாக நாகர்கோயிலில் டிடி ட்ரிவாண்ட்ரம் சேனல் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், மேலே போய் தான் அதை டியூன் பண்ணணும். இப்போ டிடி சேனல் வேணும் அப்படின்னா நான் போய் ரொட்டேட் பண்ணுவேன். அதை ரொட்டேட் பண்ணும்போது தெரியுதான்னு கேட்டு நம்ம வந்து அந்த சேனல் வர்றது வரைக்கும் நம்ம அந்த ஆண்டனை வந்து டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஷனுக்கு நேராக டியூன் பண்ணணும். ஓகேவா? அது அந்த டைரக்ஷன் அந்த டிகிரிக்கு அந்த ட்ராண்டன் ஸ்டேஷனுக்கு நேராக நம்ம டியூன் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஸ்டேஷன்லேருந்து சிக்னல் ரிசீவ் ஆகி நம்ம டிவி கிடைக்கும். ஸோ இப்போ அப்படி கிடையாது. இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபிள் டிவி யூஸ் பண்ணுறோம், இல்லைனா டைரெக்டாக டிடிஹெச்னு சொல்கிறோம். அந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வருது. நம்ம டிஷ் ஆண்டனா வச்சுட்டோம் அப்படின்னாலே சிக்னல்ஸ் கேபிள் அந்த டிவி ஸ்டேஷன்லேருந்து சிக்னல்ஸ் வந்து டைரெக்டாக சேட்டலைட் போயிட்டு சேட்டலைட்லேருந்து நம்ம டிஷ் ஆண்டனா கிடச்சி டிஷ் ஆண்டனாலேருந்து நம்ம டிவிக்கு வந்து சிக்னல் தெரியும். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம டியூன் பண்ண வேண்டாம். அட் அ டைம் வந்து நம்ம வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் சேனல் நம்ம வாட்ச் பண்ணலாம் இருந்த இடத்துல. எந்த டியூனிங்கே தேவையில்லை. அதான் நம்ம அட்வான்ஸ்மெண்ட். டியூ டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து இருந்த இடத்துலேருந்து நம்ம டிவி வாட்ச் பண்ணலாம். எந்த ஆண்டனாவும் டியூன் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ யூஸ் பண்ணுற ஆண்டனா வந்து பேரபோலிக் டிஷ் ஆண்டனான்னு சொல்லுவோம். ஓகே. அப்போது டைப்ஸ் ஆஃப் ஆண்டனானா மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? அது கொஞ்சம் நிறைய டைப்ஸ் இருக்குன்னா, பேசிக்காக வந்து ஒயர் ஆண்டனாஸ்ன்னு இருக்குது. ஒயர் ஆண்டனாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டைப் ஆஃப் டைபோல் ஆண்டனா, மோனோபோல் ஆண்டனா, இந்த மாதிரி ஆண்டனாஸ்லாம் வந்து அது ஒரு சிங்கிள் கண்டக்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ டைபோல் ஆண்டனா 2 கண்டக்டர், 2 சைடும் ரேடியேட் ஆகும். மோனோபோல்னா ஒரே ஒரு கண்டக்டர் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் டைப் ஆஃப் ஒயர் ஆண்டனா. இப்போ அப்பேச்சர் ஆண்டனான்னு இருக்கும். அப்பேச்சர் ஆண்டனா இந்த ஹார்ன் ஆண்டனா,
ஹார்ன் ஆண்டனான்னு ஒன்று இருக்குமோ அது பேசிக்காக வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்லாட்டட் ஆண்டனான் இருக்குது. ஸோ வேவ் கைட்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் ஒரு ஸ்லாட் போட்டால் அது ஒரு ஆண்டனாவாக இருக்கும். அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ் ஆண்டனான் இருக்குது. ரிஃப்ளெக்டர் ஆண்டனா வந்து பேரபோலிக் டிஷ் ஆண்டனா, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா. ஓகே, இந்த ஆண்டனா எப்படி செயல்படுது, அதோட ஒர்க்கு தான் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கான பேசிக் கான்செப்ட் இல்லைன்னா தியரிஸ் அப்படின்றது ஏதாவது இருக்காங்க? ஆமாம் மேம். இப்போ வந்து ஒரு ஆண்டனா எப்படி செயல்படுது அப்படின்னா, அது வந்து இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் படிச்சிருப்பாங்க, ஃபிசிக்ஸ்லேயும் படிச்சிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. நம்ம பேசிக் செகண்ட் இயர்ஸில் வந்தோடனே அந்த இஎம்எஃப்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க, எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட். அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல்லாகவே இந்த மேக்ஸ்வெல்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆண்டனா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து இந்த ஃபேரடே ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, ஆம்பியஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது, லான்னு இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஆண்டனா ஒர்க் ஆகுது. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கரண்ட், ஒரு ஏசி கரண்ட் கொடுக்கும்போது அதில் வந்து சார்ஜ் மூவ்மெண்ட் இருக்கும், இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும். ஸோ சார்ஜ் மூவ் ஆனோன்னு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த ஃபேரடேஸ் லா படியே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணோன்னா ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக எலக்ட்ரோமேட்டிக் வேவ் என்னென்னா, எலக்ட்ரோமேட்டிக் வேவில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும், 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஏசி கரண்ட் கொடுக்கும்போது டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் என்ன ஆகும்னா ஒரு ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் ப்ராபகேட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன், அதாவது பேஸ்ட் ஆன் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் ஃபேரடேஸ் லா. இப்போ வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு பார்க்குறோம் இல்லையா, ஆண்டனாவோடைய வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்னா அது என்ன பேசிக் கான்செப்ட் என்ன மேம்? ஒரு டிரான்ஸ்மிட்டர் சைடில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆண்டனா இருக்கும் மேம், ரிசீவர் சைட்லேயும் ஒரு ஆண்டனா இருக்கும். ஸோ இந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்லேருந்து ரிசீவருக்கு வந்து எப்படி போய் ரீச் ஆகுது, அதான் வந்து டிஃப்ரெண்ட் வேவ் ப்ராபகேஷன் மோட். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேஸில் வந்து அது ப்ராபகேட் ஆகும். ஒன்று வந்து கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்கை வேவ் ப்ராபகேஷன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் ஒன்று இருக்குது. 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் அந்த ரோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்காக அப் டு 2 MHz ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும்தான் அந்த கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷனை ரீச் பண்ண முடியும். தட் இஸ் இந்த AM ரேடியோஸ்லாம் இருக்குல்ல மேம், ஸோ அந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாமே கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் தான். அதாவது அந்த வேவ்ஸ் வந்து ப்ராபகேட்டட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட், அந்த ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் போகும், எர்த்துலேருந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட் வழியாக ரீச் ஆகும் உங்களுக்கு ரிசீவிங் ஆண்டனா. இந்த ஸ்கைவேவ் ப்ராபகேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 MHz to 300 MHz ஃப்ரீக்வன்சி அந்த வேவ்ஸ் எல்லாமே அந்த ப்ராபகேஷனை இருக்கும். எப்படின்னா இங்கே டிரான்ஸ்மிட்லேருந்து அது நேராக ஸ்கைக்கு போகும். நம்ம படிச்சிருப்போம், நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர்னு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ட்ரோபோஸ்பியர், செகண்ட் இருக்குது ஸ்ட்ராட்டோஸ்பியர், லாஸ்ட்டாக அயனோஸ்பியர், அப் டு அவுட்டர் ஸ்பேஸ், அதில் தான் உங்களுக்கு சேட்டலைட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கைவே ப்ராபகேஷன் என்ன பண்ணணும், இந்த சிக்னல் வந்து நேராக அந்த அந்த நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக போய் அந்த அயனோஸ்பியரை டச் பண்ணி அந்த சிக்னல் வித் ஃப்ரீக்வன்சி 2 to 300 MHz அந்த சிக்னல் எல்லாமே இந்த அயனோஸ்பியரை ரீச் ஆயிரும். அயனோஸ்பியரை ரீச் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ரிசீவிங் சைடில் வந்து கிடைக்கும். இந்த வாக்கி டாக்கி அது எல்லாமே வந்து அயனோஸ்பியர் வேவ் ப்ராபகேஷன் தான். நிறைய ரிஃப்ளெக்ஷன் கூட எடுத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு த்ரூ அயனோஸ்பியர், தான் ஸ்கை வேவ் ப்ராபகேஷன். ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷனாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேஷனில் 2 ஆண்டனா இருக்கும். இந்த 2 ஆண்டனாமே லைன் ஆஃப் சைட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. 2 ஆண்டனாமே தெரியணும், நம்ம இந்த ஆண்டன் டிரான்ஸ்மிட்டர் ஆண்டானோ ரிசீவர் ஆண்டானோ ரெண்டுமே ஈச் அதர் உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் லைன் ஆஃப் சைட் கான்செப்ட். இது வந்து என்னென்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் இந்த ஸ்பேஸ் வேவ் கம்யூனிகேஷனுங்கிறது. சில நேரத்தில் டைரெக்டாகவும் உங்களுக்கு ரீச் ஆகும், இந்த ஆண்டனாலேருந்து ஆண்டனாவுக்கு டைரெக்டாக ரீச் ஆகும், இல்லைன்னா இந்த ஆண்டனாலேருந்து கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ஆண்டனாவுக்கும் ரீச் ஆகும். ஸோ டைரக்ட் வேவும் ரீச் ஆகும், இன்டைரக்ட் வேவும் ரீச் ஆகும். ரிசீவிங் சைடில் 2 இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன். இந்த டிடிஹெச் எல்லாமே ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் மூலமாக தான் போகுது. ஓகே, இப்போ ஆண்டனாவுக்கும் வேவ் ப்ராபகேஷனுக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று கண்டிப்பாக இருக்குது மேம். ஏன்னா ஆண்டனாலேருந்து நம்ம வேவ் ப்ராபகேட் பண்ணுறோம். இந்த ரிசீவிங் ஆண்டனா போய் செய்கிறதுக்குள்ள அது நிறையா என்விரான்மெண்ட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஸ்கேட்ரிங் பில்டிங்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு ஸ்கேட்ரிங் இருக்கும், டிஃப்ராக்ஷன் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ரிஃப்ராக்ஷன் இருக்கும், எல்லா இதையும் இது பண்ணி தான் உங்களுக்கு போய் சேரும் ரிசீவரில். ஸோ கண்டிப்பாக வேவ் ப்ராபகேஷன் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். நம்ம ஆண்டனா படித்தா வேவ் ப்ராபகேஷன் கான்செப்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகே, இப்போ ஆண்டனா அப்படின்னு எடுத்துக்கும்போது இது பலதரப்பட்ட ஆண்டனாஸ் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபிகேஷன்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ இது அடுத்த கான்செப்டாக நம்ம அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வேரியஸ் செக்டாரில் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பரவலாக தெரிஞ்சுக்க முடியுது.
இப்போ நம்ம ஒவ்வொன்றத்தை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் மேம். இப்போ டெலிகம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷனோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் மேம்? இப்போ டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்க, இப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம 5G வந்துருச்சு. 1Gலேருந்து 2G 3G 4G இப்போ 5G வந்துருச்சு. அடுத்து 6G வந்து இப்போ பாரத் 6G விஷன் மூலமாக 2030 வந்து அதை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 6G ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இப்போ 5G வரை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ மெயினாக வந்து டெலிகம்யூனிகேஷன் வந்து 5G நோக்கி தான் ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஆண்டனா எப்படி இருக்குறது அது சேம் கான்செப்ட் தான், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ உள்ளே என்ன இருக்கும்னா அந்த மொபைல் ஃபோனுக்குள்ள ஒரு இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு இது இருக்குது ஆண்டனா, தட் இஸ் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனான்னு சொல்லுவோம். பேட்ச் ஆண்டனா. ஸோ அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ செல்ஃபோனே இந்த சைஸ் தான் இருக்கும். வேறு சர்க்கியூட், இப்போ ஆம்பிளிஃபையர் சர்க்கியூட்டு, நிறைய சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரானிக் சர்க்கியூட், பேட்ரி எல்லாம் வச்சு போய் ஆண்டனாக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே ஒரு ஆண்டனாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது நம்ம மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனான்னு அந்த ஆண்டனாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம பேசும்போது அந்த மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா தான் டிரான்ஸ்டியூசராக ஆக்ட் ஆகி இது எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி நம்ம நியர்பை டவர் இருக்கும், பார்த்துருப்பீங்க, டவர்ஸ் இருக்கும். டவர்லேயும் உங்களுக்கு ஆண்டனா இருக்கும். டவர்லேயும் உங்களுக்கு வந்து செக்டார் ஆண்டனா, பேரபோலிக் ஆண்டனாவாக இருக்கும். இந்த செக்டார் ஆண்டனா வந்து இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த பேரபோலிக் ஆண்டனா வந்து சேட்டலைட்டுக்கெலாம் போகுது ஒன்லி த்ரூ டவர் தான். மொபைல் ஃபோன் டு டவர், டவர் டு அனதர் பர்சன் மொபைல். ஸோ இந்த 5G டெக்னாலஜியில் என்ன அப்படின்னா ஒரு புது கான்செப்ட் வந்து MIMO ஆண்டனா மேம். இப்போ ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கிறது வந்து MIMO, மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட். அட் அ டைம் வந்து நம்ம 4 டேட்டாஸ் வந்து அட் அ டைம் சென்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேட்டாஸும் சென்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சேம் டேட்டாவும் நம்ம சென்ட் பண்ணலாம், 4 டேட்டாவும். ஸோ அப்போ இது ப்ராபகேட் ஆகும்போது என்ன ஆகும்னா டியூ டு சம் பில்டிங்ஸ் அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் அதனால் சில சிக்னல் வந்து லாஸ் ஆகலாம். அப்போ வேறு 2 ஆண்டனாலேருந்து போகிற சிக்னல் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அதனால தான் இந்த MIMO கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். இது வந்து நம்ம மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம அந்த ஒய்ஃபை ரவுட்டர்ஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். மொபைல் ஃபோன் ஒய்ஃபை ரவுட்டர் இருக்கும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து உங்களுக்கு சிக்னல் வந்துடும் இன்டர்நெட்டு. ஸோ நம்ம இங்கே ஆன் பண்ணோம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை ரவுட்டர்லேருந்து சிக்னல் கிடைக்கும். இப்போ ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆண்டனா இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே ஒரு ஆண்டனா இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆண்டனா இருக்கும், டைப்போல் ஆண்டனா. இன்னும் உள்ளே வந்து உங்களுக்கு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்சனா இருக்கும் ரவுட்டருக்குள்ளேயும். இந்த செல்ஃபோனுக்குள்ளேயும் ஒரு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்சனா இருக்கும். ஸோ அங்கேருந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து வர்றது வந்து அந்த டைப்போல் ஆண்டனா பிக் பண்ணி உங்களுக்கு ரவுட்டருக்குள்ளே சென்ட் பண்ணி திருப்பி அந்த பேட்ச் ஆண்டனா தான் நம்மளுக்கு வந்து செல்ஃபோனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும். இது வந்து இன்டர்நெட் சிக்னல் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒய்ஃபை ரவுட்டர் டு மொபைல் ஃபோன். அதாவது சிங்கிள் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தான். அதுவுமே ரேடியோ வேவ்ஸ் தான் உங்களுக்கு. இல்லைனா ஒய்ஃபை ரவுட்டர் டு நம்ம லேப்டாப்புக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிவைஸ்லையும் நம்மளுக்கு ஆண்டனா இருந்தால் மட்டும்தான் டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் மேம். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். அடுத்து இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இதோட பங்களிப்பு எப்படி இருக்குமா? சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷன் நம்மளுக்கு தெரியும். மெயினாக வந்து அது எங்கே இருக்குன்னா ISRO நம்ம சொல்லுவோம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில். அவங்க வந்து சேட்டலைட் வச்சுருப்பாங்க. எர்த் ஸ்டேஷனில் 2 சேட்டலைட் இருக்கும், டிரான்ஸ்மிட்டர் சேட்டலைட், ரிசீவர் சேட்டலைட்னு இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே த்ரூ சேட்டலைட் மூலமாக தான் சிக்னல் வந்து கம்யூனிகேட் ஆகும். எப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் சைடில் உள்ள ஆண்டனாலேருந்து உங்களுக்கு வந்து சேட்டலைட் ஆண்டனாக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். சேட்டலைட் வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி சேட்டலைட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து சேட்டலைட்டுக்கு போகிறது வந்து அப்ளிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அது ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், 6 GHz அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ளிங் ஃப்ரீக்வன்சி. அங்கேருந்து நம்ம சேட்டலைட்லேருந்து ரிசீவருக்கு வர்றது வந்து டவுன்லிங் ஃப்ரீக்வன்சி. அது வந்து லெஸ் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் போகிறோம் 4 GHz. ஏன்னா அப்லோடிங்க்குலாம் நமக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி தேவைப்படும். ஸோ அப்ளிங் ஃப்ரீக்வன்சி, டவுன்லிங் ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த சேட்டலைட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா GPS நம்ம கேள்விப்பட்டிருப்போம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அது GPS வந்து முக்கியமாக வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து தான் நமக்கு நடக்குது. இந்த ஜிபிஎஸ்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் எர்த் ஆர்பிட் இருக்கும். அதில் வந்து 24 சேட்டலைட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ஜிபிஎஸ்க்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 33 சேட்டலைட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஏதாவது 4 சேட்டலைட்ஸ் ஏதாவது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அது ஸ்டாண்ட் பை சேட்டலைட்ஸாக எடுத்துருக்கோம். ஸோ நம்மளே பார்த்துருப்போம், நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ஷன் தெரியல அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுவோம், அந்த கூகுள் மேப்பை ஆன் பண்ணும். ஸோ ஜஸ்ட் கூகுள் மேப்பை ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும்னா அந்த சேட்டலைட்ஸ் வந்து அட் அ ஸ்ட்ரெச் வந்து நம்ம ஒரு செல்ஃபோன் டைரக்ஷனுக்கு வந்து 4 சேட்டலைட் வந்து ஒர்க் பண்ணும். 4 சேட்டலைட்லேருந்து சிக்னல்ஸ் வரும் நம்மளுக்கு. நம்ம எங்கே இருக்கோம், எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம், எந்த லொக்கேஷனில் இருக்கும் எல்லாமே அந்த சேட்டலைட் வந்து கேப்சர் பண்ணி சிக்னல் ப்ராசஸிங் பண்ணி
எந்த லாட்டிடியூடில் இருக்கோம், எந்த லாஞ்சிடியூடில் இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் இருக்குமே, ட்ராங்குலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் மூலம் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த டைரெக்ஷனில் போகணும், டிராஃபிக் எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து நம்மளுக்கு லொக்கேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, நம்ம ஜிபிஎஸ் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நம்ம இந்தியாவோட நேவிக்கு ககன் இதெல்லாம் நம்ம அந்த நேவிகேஷன் சிஸ்டமில் இருக்கு. ஆமாம், ஷிப்ஸுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஷிப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஷிப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஷிப்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க சீல செயில் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்ட் டைரக்ஷன் தெரியாது. உங்களுக்கு பக்கத்தில் வந்து ராக்ஸ் இருக்கா, இல்லை ஐஸ்பர்க் இருக்கா, இல்லை வேறு ஷிப்ஸ் எதாவது பக்கத்தில் வருதா, அது எதுவுமே அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஏன்னா டீப் சீல போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே கண்ணு தெரியாது. அதனால் அந்த டைமில் இந்த ஜிபிஎஸ் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஜிபிஎஸ் தான் அவங்களுக்கு வந்து கரெக்ட் பாத்தையே வந்து சொல்கிறது. நீங்கள் இந்த பாத்தில் போங்க, இந்த பாத்தில் போங்க, பக்கத்தில் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து இந்த ஷிப் இருக்குது, ஸோ இந்த டிஸ்டன்ஸில் ராக் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் ஐஸ்பர்க் இருக்குது, நீங்கள் அந்த டைரெக்ஷனில் போகக்கூடாது, நீங்கள் இந்த லொக்கேஷனில் தான் போகணுன்னு சொல்லி கரெக்டாக ஹார்பரை ரீச் ஆகிறது வரைக்கும் இந்த ஜிபிஎஸ் தான் அவங்களுக்கு வந்து நேவிகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஏரோப்ளேனுமே இது வந்து சீலையும் யூஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து க்ளவுட்ஸ்லேயும் யூஸ் ஆகுது. அவங்க அந்த பைலட்ஸ் வந்து ஜிபிஎஸ் மூலமாக தான் அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேவிகேட் பண்ணுறாங்க. க்ளவுட்ஸ்லேயும் நம்மளுக்கு ரூட் எதுவுமே தெரியாது. ஸோ பக்கத்தில் வேறு ஏரோப்ளேன் வருதா அதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஜிபிஎஸ் தான் இந்த உங்களை பக்கத்தில் எவ்வளோ வேறு எதாவது ஏரோப்ளேன் இருக்கா, எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ நீங்கள் எந்த பாத்தில் போகணும், இங்கே க்ளவுட்ஸ் இருக்கா, இல்லை இங்கே ஸ்ட்ராம் வருதா, விண்டு வருதா, எப்போ வந்து லேண்ட் ஆஃப் பண்ணணும், எப்போ டேக் ஆஃப் பண்ணணும், எல்லாமே வந்து அந்த ஜிபிஎஸ் கொடுக்குறது தான் மேம். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இதுலையுமே என்னென்னா ஆண்டனா தான் பிளேஸ் மேஜர் ரோல். இது வந்து மக்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், கான்செப்ட் தெரியும், ஜிபிஎஸ்னு அப்படி போதும் ஒர்க் ஆகுது. பட் அதில் வந்து சேட்டலைட் ஆண்டனா வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்தியனோட நேவிக்கு ககன் இந்த மாதிரி இதுலேயும் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்லேயும் ஆண்டனாவோட ரோல் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. இப்போ ஜென்ரலாக நம்ம டிரான்ஸ்போர்ட் செக்டர்ஸ்லேயும் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மேம். மெட்ரோலலாம் அதுதான் மேம். ஒரு ஸ்டேஷன் வந்தோடனே நமக்கு ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணுது, அடுத்த ஸ்டேஷன் வந்து எப்போ வருது, அது எல்லாமே ஜிபிஎஸ் மூலமாக தான் நம்மளுக்கு நடக்குது மெட்ரோ ட்ரெயின்ஸில். இப்போது மெட்ரோ அண்ட் தென் சி லைனில் சொல்லிட்டீங்க, அடுத்து நம்ம ஏர் இதுலேயும் சொல்லணும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் செக்டார்லேயும் ஆண்டனா. இப்போ நம்ம ஒரு ஓலோ ஆட்டோ ஏதாவது கேப் போட்டால் கூட நம்ம எங்கே போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ரூட் தெரியாது. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நேவிகேஷனுக்கு கூகுள் மேப் வச்சு தான் நம்மளை வந்து கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு வந்து கொண்டு சேர்க்குறாங்க. ஸோ டிரைவர்ஸ் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ டிரான்ஸ்போர்ட்டில். சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனோட இதோட அப்ளிகேஷன் சொன்னீங்க. ரேடார் டெக்னாலஜியில் இதோட யூசஸ் எப்படி இருக்கு மேம்? ரேடாரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர் டிராஃபிக்லேயும் ரேடார் யூஸ் பண்ணுவாங்க, மிலிட்ரி அப்ளிகேஷன்லேயும் ரேடார் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்ம இங்கே ஷிப் அங்கே மெரெயின்லேயும் நம்மளுக்கு வந்து ரேடார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு ரேடார் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ ரேடாரில் பார்த்தீங்கன்னா ரேடார்லேயும் ஒரு ஆண்டனா தான், ரேடார் ஸ்டேஷன்லேயும் அவங்க வந்து ஒரு பெரிய பேரபோலிக், பெருசாக பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பேரபோலிக் ஆண்டனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரேடாரோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுமே உங்களுக்கு அந்த ஏரோப்ளேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரேடார் ஆண்டனா தான் வந்து ஒரு மைக்ரோவேவ் சிக்னல், ஒரு எலக்ட்ரோமேட்டிக் சிக்னல் வந்து சென்ட் பண்ணும். அந்த சிக்னல் என்ன பண்ணோன்னா அதோட ஒரு மைக்ரோவேவ் சிக்னலோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தா அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த சிக்னல் வந்து நேராக போய் அந்த ஏரோப்ளேனை டச் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரேடாருக்கு வரும். இந்த ரேடாரில் வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து மானிட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி சம் சிக்னல் ப்ராசஸிங் அல்காரிதம்லாம் இருக்குது, அட்வான்ஸ் சிக்னல் ப்ராசஸிங் அல்காரிதம். ஸோ இந்த சிக்னல் வந்து எப்போ போய் சேர்ந்தது, இந்த சிக்னல் வந்து எந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, அந்த டைம் கால்குலேஷன் பண்ணும், டைம், ஸ்பீடு, லொக்கேஷன், அந்த ஏரோப்ளேன் வந்து எங்கே இருக்குது எல்லாமே வந்து இந்த ரேடார் கொடுக்குறது தான் மேம். இங்கேயும் இந்த பேரபோலிக் ஆண்டனா யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆண்டனா. அதே மாதிரி ஷிப்ஸுக்கும் அப்படி தான் மேம். ஷிப்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து மெரைன் ரேடார்னு இருக்கும். ஸோ இந்த மெரைன் ரேடார் வந்து மைக்ரோவேவ் சிக்னல் வந்து அந்த ஷிப்புக்கு வந்து சென்ட் பண்ணும்போது அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தோன்னா அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன், ஸ்பீடு, லொக்கேஷன் எல்லாத்தையுமே நம்ம அந்த சிக்னல் ப்ராசஸிங் அல்காரிதம் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோல் ரூமில் கொடுத்துரும். உங்களுக்கு அந்த ஷிப்ஸ் வந்து எங்கே இருக்குது, எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு, அது மாதிரி எல்லாமே வந்து இந்த ரேடார், மெரைன் ரேடார் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போது அடுத்து இதோட கண்டினியூஸ் பாயிண்ட்டாக பார்க்கும்போது டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இது எல்லாத்துலேயுமே
இப்போ இதோட ஆமாம் டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் வந்து அவங்க டிஃபென்ஸில் ரேடார் வச்சுருக்காங்க. அங்கே என்னென்னா இப்போ வந்து எனிமீஸ், இப்போ வேறு நாட்டில் உள்ள எனிமீஸோட மிசைல்ஸோ ஏர்க்ராஃப்டோ ஏதோ வருதுன்னா இந்த ரேடார் வந்து கண்டினியூஸாக அதை வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கும். சிக்னல் சென்ட் பண்ணி இப்போ எனிமியோட ரேடார் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம் கொடுத்து நம்ம கண்ட்ரியை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடலாம். அந்த சோல்ஜர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து எனிமியோட மிசைல் இருக்குது, இந்த இடத்துல வந்து எனிமியோட ஏர்க்ராஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ்லேயும் இந்த ரேடார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகே, அப்போ டிஃபென்ஸ்ல எல்லா இதுலயுமே நம்ம யூஸ் பண்றோம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், மெரெயின் எல்லா இடத்துலையும் இந்த ரேடார் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட்லேயும் நம்ம வெதர் ரேடார்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதே எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இந்த மைக்ரோ சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அதை நம்ம சிக்னல் ப்ராசஸிங் ஐடியா இருக்கணும். அந்த இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அல்காரிதம்ஸ்லாம் எழுதி ப்ரோக்ராம்லாம் எழுதி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ வெதர்லேயும் அப்படி தான் சேம் சிக்னல் தான் உங்களுக்கு க்ளவுட்ஸுக்கு சென்ட் பண்ணும். அங்கே வந்து எதாவது ரெயின் ட்ராப்ஸ் இருக்குன்னா அந்த ட்ராப்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு சிக்னல். ஸோ அந்த ட்ராப்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி, அந்த இடத்துல விண்ட் எப்படி இருக்குது, ஸ்ட்ராம் எப்படி இருக்குது, சைக்ளோன் வருமா, சைக்ளோன் வந்து அந்த எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், விண்டு, ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி எல்லாத்தையும் அது கால்குலேட் பண்ணும் வெதர் ரேடார். ஸோ வெதர் ரேடார் வந்து மெயின் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்கு மேம். அது வந்து இஏவின்னு சொல்லுவாங்க, அன்மேண்ட் ஆர்மி வெஹிக்கிள். ஸோ அந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிளில் தான் உங்களுக்கு வந்து ஆண்டனா வச்சுருப்பாங்க. சென்சார்ஸும் இருக்கும். ஸோ மேலே வந்து ஃப்ளை ஆகிட்டே இருக்கும் அந்த டிசாஸ்டர்ஸ் ஏரியாவில். இந்த சென்சார்ஸ் தான் வந்து உங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் எங்கேயா இருக்காங்களா என்ன, அந்த சென்சார்ஸ் வந்து அந்த டேட்டா வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அப்புறம் ஆண்டனாக்கு போய் ஆண்டனா வந்து எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த டிசாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ ட்ரோன்லேயும் உங்களுக்கு ஆண்டனா இருக்குது, ஆனால் அது யாருக்குமே தெரியாது. சென்சார்ஸ் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சென்சார்ஸ் இருக்குதுன்னு தெரியும், பட் ஆனால் ஆண்டனாவை பற்றி அந்த அவேர்னஸ் இருக்காது. ஓகே, அடுத்து மெடிக்கல் செக்டர். அதில் நம்ம இந்த வியரபிள் டிவைசஸ்ஸு இல்லை டயக்னோஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்குல்ல மேம், மெடிக்கல் செக்டரில் இதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? இப்போ டயக்னோஸ்டிக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறோம், சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறோம், எம்ஆர்ஐலாம் யூஸ் பண்ணுறோம். மெடிக்கல் இமேஜிங் மெடிக்கல் இமேஜிங் கான்செப்டில் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹசார்ட்ஸ் தான் நம்மளுக்கு. இந்த ஹெவி ரேடியேஷனாக இருக்கும், அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவோம், அந்த பவர்ஃபுல் ரேடியேஷன் வரும். இப்போ வந்து மெடிக்கல் இமேஜிங் நம்ம போயிட்டோம். ஸோ மெடிக்கல் இமேஜிங்னா ஒரு ப்ரோப் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு மைக்ரோவேவ் ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனா வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கேன்சர் செல் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ப்ரோபை அந்த நேராக அந்த ஆண்டனா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியாவை மட்டும் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி நம்ம இமேஜ் ப்ராசஸிங் மூலமாக அந்த ஏஎல்எம்எல் அல்காரிதம் வச்சு அந்த இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து கேன்சர் செல் இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் இமேஜிங் கான்செப்ட் படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டயக்னோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதுலேயே ஒரு மைக்ரோவேவ் சிக்னல் தான் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோவேவ் சிக்னல் வந்து வென் கம்பேர்ட் டு எக்ஸ்ரே வந்து இது வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன் சொல்லுவோம். அது ரேடியேஷன் வந்து குறைவாக இருக்கும். எக்ஸ்ரே கம்பேர் பண்ணும்போது பாதிப்பு குறைவாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம உடல்நலத்தில் பாதிப்பு கம்மியாக இருக்கும். மற்ற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாது. இப்போ எக்ஸ்ரே அதெல்லாம் போனோன்னா அட்ஜசன்ட் செல் இது கூட நம்ம டிஷ்யூஸ் கூட டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மைக்ரோவேவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மைக்ரோவேவ் ஆண்டனா வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அது பர்டிகுலர் அந்த டிஷ்யூவை மட்டும்தான் அது வந்து கேப்சர் பண்ணும், மற்ற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணாது. அதுதான் அதோட மெடிக்கல் இமேஜிங் இப்போது கரண்டில் இருக்கிறது. இப்போ வியரபிள் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு அந்த மாதிரி பேஸ் மேக்கர் அந்த மாதிரி வியரபிள் டிவைசஸில் இந்த ஆண்டனா வியரபிள் டிவைசஸ்லேயும் நம்மளுக்கு ஆண்டனா இப்போ ஃபேஸ் மேக்கர் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே வைக்கிறோம், அதுலேயும் உங்களுக்கு வந்து சென்சார்ஸாக இருக்கும், ஆண்டனாஸாக இருக்கும். இப்போ என்ன நம்ம அந்த கரெக்டாக ஹார்ட் பீட் இருக்குதா, ஹார்ட் பிளாக்ஸ் இருக்குதா, அது எல்லாமே வந்து அந்த சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். சென்சார் தான் அதுலேயுமே சென்ஸ் பண்ணி இப்போ ஏதாச்சும் ஹார்ட் ரேட் வந்து குறையுது அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ஜென்ரேட், அது சர்க்யூட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னலில் ஜென்ரேட் ஆகிற குறைவாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஹார்ட் ரேட் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த சிக்னலும் ஜென்ரேட் ஆகும். ப்ளஸ் இந்த சென்சார்ஸ் டேட்டா கலெக்ட் பண்ணி அதுவும் திருப்பி ஆண்டனாக்கு தான் கொடுக்குது. அந்த ஃபேஸ் மேக்கருக்குள்ளேயும் ஒரு ஆண்டனா இருக்குது, அதுவும் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா தான். அது என்ன சைஸ் சின்னதாக இருக்கிறனால மோஸ்ட்லி அந்த வியரபிள் டிவைஸ் எல்லாருமே வந்து மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆண்டனா கொடுத்து அந்த ஆண்டனா வந்து எலக்ட்ரோமேட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து டாக்டர்ஸுக்கு ரிமோட்டில் போயிடும். டாக்டர்ஸ் வந்து அந்த மானிட்டரையும் அவங்க வந்து பார்த்துக்கலாம், இந்த ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, பிளாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க மானிட்டர் பண்ணிக்கலாம் ரிமோட் ஏரியாவிலே இருந்து. அது ஒரு அப்ளிகேஷன். இல்லைன்னா இந்த இப்போவே நம்மளுக்கு வந்துருக்கு ஹார்ட் ரேட் பார்க்குறது, பாடி டெம்பரேச்சர்லாம் பார்க்குறது, எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் எல்லாமே வந்து ரிஸ்ட் வாட்ச்லேயே உங்களுக்கு ஆண்டனா மூலமாக சென்சார்ஸ் ஆண்டனா மூலமாக உங்களுக்கு வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே மேம்.
இப்போ அடுத்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இதோட பங்களிப்பு எப்படி இருக்கு மேம்? இப்போ மைக்ரோவேவ் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங்லாம் இருக்கும் மேம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் ஆகுது மேம். ஓகே. வேறு நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இதோட பங்களிப்பு இருக்குன்னு. இதை தாண்டி வேறு ஏதாவது மானிட்டர் பண்ணுறதுக்கோ இப்போ என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஆகுது அதை நம்ம முன்னாடியே இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஏர் பொல்யூஷன் இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஆமாம் மேம், அது எல்லாமே சென்சார்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சென்சார்ஸ் தான் அந்த ஏர் குவாலிட்டி அது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணும். உங்களுக்கு ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது அது எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் சைடில் ஒரு ஆண்டனா கண்டிப்பாக இருக்குது. ஸோ சென்சார்ஸ் வந்து இந்த ஆண்டனாவுக்கு கொடுத்து இந்த ஆண்டனா தான் உங்களுக்கு வந்து இந்த ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, இங்கே பொல்யூஷன் எப்படி இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த ஆண்டனா மூலமாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு சிக்னல் ப்ராசஸிங் அல்காரிதம்ஸ் இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இப்போ மோரார்லெஸ் நிறைய செக்டர்ஸில் இதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பரவலாக அறிஞ்சிக்க முடியுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா இது வரதே வந்து நம்ம ஐடி கான்செப்டுக்குள்ளே தான் வருது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது. அடுத்து என்விரான்மெண்ட் பார்த்தோம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, மெடிக்கல் செக்டர் அப்படின்னு வேரியஸ் செக்டரில் பார்த்தோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் R&D எடுத்துக்கிட்டோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது மேம்? இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய ஆண்டனா இப்போ வியரபிள் ஆண்டனா இருக்குது மேம். MIM ஆண்டனா 5Gக்கு வந்து நிறைய ஆண்டனாஸ் பண்ணுறாங்க. இப்போ மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது காம்பேக்ட்னால நிறைய வியரபிள் டிவைஸ்லாம் நம்ம வச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். நம்மளுக்கு ஃபைனைட் எலிமெண்ட் மெத்தட்ஸ், மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் மெத்தட்ஸ்னு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆண்டனா வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதோட ஹைட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதோட வித்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த டிசைன் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆண்டனா டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ MIM ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபேஸ்ட் அரே ஆண்டனாஸ்னு ஒன்று இருக்குது மேம். ஸோ ஃபேஸ்ட் அரே ஆண்டனா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரேடார்லேயும் இப்போ வந்து ஃபேஸ்ட் அரே ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃபேஸ்ட் அரே ஆண்டனானா அதில் நிறைய சின்ன சின்ன ஆண்டனாஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இப்போ கொக்னிட்டிவ் ரேடியோலாம் நீங்கள் தெரியும். அந்த கொக்னிட்டிவ் ரேடியோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேம். இப்போ வந்து இந்த சேனலில் அது டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அங்கே வந்து டிராஃபிக் ஹெவியாக இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டனா வந்து சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அதே என்ன பண்ணும், அந்த பீமை வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம்னா அந்த ஆண்டனா வந்து ரேடியேட் பண்ணுவோம். ரேடியேஷன் பேட்டர்ன் மூலமாக தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த என்டையர் எனர்ஜி வந்து கான்சன்ட்ரேட்டட் டுவர்ட்ஸ் டிசைட் டைரக்ஷன். இப்போ 2 மொபைல் ஃபோன் இருக்குன்னா இந்த மொபைல் ஃபோனோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக இந்த மொபைல் ஃபோனுக்கு வரணும். அதான் ரேடியேஷன் பேட்டர்ன். இப்போ அந்த ஃபேஸ்ட் அரே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த என்டையர் பீம்னு சொல்லுவோம். அதை அந்த பீம் ஸ்டியரிங் கான்செப்ட் ஒன்று இருக்குது மேம். அதுவும் நல்ல ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. அந்த பீம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சேனலுக்கு திரும்பிடும். ஸோ டேட்டாஸ் எல்லாம் செகண்ட் சேனல்லையே நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். அது சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த சேனல் ஃப்ரீயாக இருக்கா, இந்த சேனல் ஃப்ரீயாக இருக்கா, ஸோ எந்த சேனல் ஃப்ரீயாக இருக்கோ டக்குன்னு அந்த சேனலில் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஃபேஸ்டு ஆண்டனா அரே அது ரொம்ப ரேடாரில் இப்போ யூஸ் பண்ணுறாங்க மேம். பேரபோலிக் ஆண்டனாக்கு அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபேஸ்டு அரே ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வியரபிள் ஆண்டனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ரீகான்ஃபரபிள் ஆண்டனான்னு ஒன்று இருக்குது மேம். ரீகான்ஃபரல் ஆண்டனா எப்படின்னா வந்து அந்த ரேடியேஷன் பேட்டர்னை நம்ம வந்து என்ன இப்போ ஒரே ஆண்டனா வந்து 4 ஃப்ரீக்வன்சிக்கு ரேடியேட் ஆகும். 4 அப்ளிகேஷனுக்கு ரேடியேட் பண்ணலாம். ஒரே சிங்கிள் ஆண்டனா வந்து 4 அப்ளிகேஷனுக்கு ரேடியேட் பண்ணலாம். இப்போ வந்து வைஃபை, வைமேக்ஸு, இல்லைன்னா ப்ளூடூத் அப்ளிகேஷன், மெடிக்கல் அப்ளிகேஷன் தனித்தனியாக நம்ம ஆண்டனா வந்து ஃபேப்ரிகேட் பண்ண வேண்டாம். ஒரே ஆண்டனா வந்து 4 இதுவுமே டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அதுக்கு என்ன அப்படின்னா வந்து பின் டயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் சுவிட்சிங் கான்செப்ட் தான், ஆன் ஆஃப் கான்செப்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி அது வந்து 4 அப்ளிகேஷனில் 6 அப்ளிகேஷனுக்குள்ளே சிங்கிள் ஆண்டனா வந்து ரேடியேட் பண்ணலாம். அதான் ரீகான்ஃபரல் ஆண்டனான்னு சொல்கிறோம். அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக ரிசர்ச்சில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டாமெட்டீரியல்ஸ் ஆண்டனான்னு ஒன்று இருக்குது மேம். மெட்டாமெட்டீரியல் ஆண்டனாஸ் அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸையே நம்ம வந்து அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆண்டனாக்குள்ளே நம்ம இந்த கான்செப்ட் இருக்கும். நெகட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, நெகட்டிவ் பெர்மிபிலிட்டி, அந்த கான்செப்ட்லாம் நம்ம கொண்டு வரணும். அதனால் மெட்டாமெட்டீரியல் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ஆண்டனாவை டிசைன் பண்ணால் அந்த கான்செப்ட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஹை கெயின் கிடைக்கும். நம்மளுக்கு லோ லாஸ் சிக்னல் வந்து லோ லாஸாக இருக்கும். ஹை பேண்ட் வித்தில் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி மெட்டாமெட்டீரியல்ஸ் ஆண்டனாவும் போயிட்டுருக்கு மேம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் பேண்ட் கேப்னு ஒன்று இருக்குது ரிசர்ச்சில். எலக்ட்ரானிக் பேண்ட் கேப் அதுவுமே இந்த மெட்டாமெட்டீரியல்ஸ் ஆண்டனா மாதிரி தான். ஏற்கனவே இருக்க மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனால
சின்ன சின்ன செல்ஸ் மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம் எலக்ட்ரானிக் பேண்ட் கேப். ஸோ அந்த எலக்ட்ரானிக் பேண்ட் கேப் என்ன பண்ணோம்னா இந்த அன்வான்ட் ரேடியேஷன்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி சிக்னல் லாஸ் இல்லாமல் ஹை கெயின் ஹை பேண்ட் வித் ஆண்டனாவை நம்ம டிசைன் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. HFSS சாஃப்ட்வேர் இருக்குது, சிஎஸ்டின்னு சாஃப்ட்வேர் இருக்குது, ஏடிஎஸ்ன்னு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து நம்ம காலேஜ்லேயே வாங்கி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வெர்ஷன் கூட இருக்குது. அதுலேயே ஸ்டூடெண்ட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. 6 lakhs ஆகும் மேம். உங்களுக்கு 6 யூசர்ஸ் வேணும் அப்படின்னா 6 lakhs ஆகும் உங்களுக்கு. நம்ம காலேஜில் அகாடமிக் இன்ஸ்டியூஷன்லாம் நம்ம வாங்கி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் அவங்க ட்ரெயின் ஆகிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே, இவ்வளோ நேரம் ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றியும் அதில் என்னெல்லாம் பயன்பாடுகள் இருக்குது, எந்த துறைகள் எல்லாம் அது பயன்படுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நன்றி மேம்.